அளவுக்கு இருக்க அரேஞ்ச்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணல. உள்ள இருக்க விஐபிங்களுக்கு தான் தரிசனம் கொடுக்குறாங்க, பொதுமக்களுக்கு சேவை கொடுக்கல. தீர்த்தம் கொண்டு வந்து விடவே இல்லைங்க. ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டே இருக்கே தவிர விஐபிகளுக்கு மட்டும் மாலையில போட்டு விட்டு பண்ணிட்டாங்க. தீர்த்தத்தை தெளிக்காம பொதுமக்களுக்கு ஒரு மணி நேரம் நிக்கிறோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். கொங்கு 7 சிவஸ்தலங்களில் முதன்மையானதும் பாடல் பெற்ற தலமுமான பெருங்கருணை நாயகி அம்மன் உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை சார்பில் கோவில் நிர்வாகம் செய்து வந்தது. இன்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் சாமி தரிசனம் செய்வதற்காக திரண்டார்கள். ஏற்கனவே 2000 பேருக்கு மேல் வேபி பாஸ் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டதால் மக்களை கோவிலுக்கு அருகாமையில் கூட அனுமதிக்கவில்லை. மங்கலம் மெயின் ரோடு, அவிநாசி போலீஸ் ஸ்டேஷன் ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அருகில் உள்ள மாடிகளிலும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டார்கள். கோவிலுக்குள் செல்வதற்கு பக்தர்கள் முண்டி அடித்துக் கொண்டு செல்ல முயன்றார்கள். ஆனால் உள்ளே செல்ல போலீசார் அனுமதிக்காததால் உள்ளே செல்லக்கூடிய 2 வழிகளிலும் பெரிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குழந்தைகளும் முதியோர்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி பெரும் அவதிப்பட்டார்கள். நெரிசல் தாழ முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தீர்த்தம் தெளிக்காமலே வேதனையுடன் வீட்டுக்கு சென்றார்கள். கும்பாபிஷேக விழாவை காணவும் முடியாமல் தீர்த்தமும் கிடைக்காமல் 200 மீட்டருக்கு தள்ளி நிற்க வைக்கப்பட்ட நிலையில் பல மணி நேரம் நெரிசலில் சிக்கி தவித்தபடி பொதுமக்கள் வீட்டுக்கு சென்றது திருப்பூர் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் நிர்வாகம் வேபிகள் பெயரில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஸ் வழங்கிய நிலையில் மக்களை வேண்டுமென்று சிரமப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தார்கள். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக கொண்டாடப்படுது. அதை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோம், வெளியூர் மக்கள் எல்லாமே வர்றாங்க. இத்தனை பேருமே அவிநாசி ரோடு கோயம்புத்தூர் ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்கை ஃபுல்லாக பண்ணி எல்லாம் செஞ்சிட்டாங்க. காருக்கு 2 வீலருக்கு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து விடவே இல்லைங்க. ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர விஐபிகளுக்கு மட்டும் மாலையில் போட்டு விட்டு பண்ணிட்டாங்க. மக்களுக்கு தீர்த்தம்ங்கிறது எதனாலங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, மக்கள் சாமியை முட்டி தீர்த்தத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. தீர்த்தத்தை வரவே இல்லைங்க. அங்கே அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தீர்த்தமே வரல. 2 மணி நேரம் ஆச்சுங்க. மக்கள் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, வெயிலில் நின்றுக்கிட்டு எல்லாமே அவதிப்படுறோம். யாருமே பண்றதில்ல. இதை போலீஸ்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு, கலெக்டர் போறாரு சொல்லியாச்சு. ஆனா வருன்னு தான் சொல்றாங்களே தவிர வரவே இல்லை. மக்கள் பாருங்க எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு பாருங்க. ஒரு தீர்த்தத்தை மேல ட்ரோன் மூலியமா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கூட்டம் அரை மணி நேரத்தில் கலைஞ்சிருக்கும். எல்லாம் மயக்கம் பண்ணி, அதாவது சுகர் பேஷன், பிபி பேஷன் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே ரோட்டில் உட்காந்து இருக்கிறாங்க. பிள்ளைகளை பாருங்க, எல்லாமே யாருமே இல்லை, யாருமே கண்டுக்கிறவே இல்லை. எவ்வளவு கூட்டம் எங்க வரைக்கும் நிக்குதுன்னு பாருங்க. இதை பெரிய இடத்துக்கு அவங்க மந்திரிக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றோம். நாங்கள் பொற்கோடி என் பேர், திருப்பூர்லேருந்து வரோம். கூட்டம் அந்த அளவுக்கு இருக்க அரேஞ்ச்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணல. உள்ள இருக்க விஐபிங்களுக்கு தான் தரிசனம் கொடுக்குறாங்க, பொதுமக்களுக்கு சேவை கொடுக்கல. குழந்தைங்க எல்லாம் இருக்குது, குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க, முதியோர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க சேவை பண்ணணும். ஊனமுற்றவர்கள் வந்திருக்காங்க, அவங்க பின்னாடியே நிற்கிறாங்க. முன்னாடி அவங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி விடணும். முதியோர்கள்லாம் தடுமாறி வெளியே நிற்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணணும். உள்ள அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிறவங்கள வெளியே விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு உள்ள அனுமதி கொடுங்க. தீர்த்தத்தை அனுமதி முதல் தெளிக்கணும். தீர்த்தத்தை தெளிக்காம பொதுமக்களுக்கு ஒரு மணி நேரம் நிக்கிறோம். 7 மணில இருந்து நாங்க இங்கே நிக்கிறோம். கூட்டத்தை வரும் சமாளிக்க முடிய மாட்டேனுது. அதுக்கு தகுந்த அரேஞ்ச்மெண்ட் செய்யணும். உள்ள விஐபிங்கள அதிகாரிகளுக்கு உள்ள இருந்தா வெளியே பொதுமக்கள் எப்படி பாக்குறது? அவங்களுக்கு கொஞ்ச நாள நீங்க வெளியே விடுங்க. தீர்த்தத்தை முதல் தெளிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. பொதுமக்கள் குறையும், பொதுமக்கள் குறையணும். குறைவே இல்லை. ஒவ்வொருத்தங்களும் மயக்கம் போட்டு தான் விழுகிறாங்க. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க, முதியோர்கள் எல்லாம் முன்னாடி மாட்டிட்டு இருக்கோம். உள்ள போக முடியல எங்கனால. அரேஞ்ச்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விடலாம். அவிநாசி பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் நடந்தது. ஏற்கனவே கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கும்பாபிஷேகத்தப்பும் 300 மக்களை யாரும் மதிக்கல. அன்னைக்கும் இதே சத்திவேலு தான் தலைவராக இருந்தார். இப்பவும் சத்திவேலு தான் தலைவர். அன்றைக்கே கும்பாபிஷேகத்துக்கு 300 மக்களை ஒருங்கிணைக்காத கண்டித்து அனைத்து அரசியல் கட்சியும் சொல்லிச்சு. அதுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் ஒழுங்குபடுத்திக்கன்னு சொன்னாங்க. இப்பவும் அதே நிலை தான். அவிநாசி பேரூராட்சி நிர்வாகம் இருக்குது, ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் இருக்குது, வட்டாட்சியர் இருக்கார். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட திருவிழாக்கள் நடக்கும்போது அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டம் நடத்தி
இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தக்கூடிய நடவடிக்கை செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த விதமான எந்த ஏற்பாடும் செய்யாத நிர்வாகம் என்பது அறங்காவலராகட்டும், செயல் அலுவலராகட்டும், அறநிலைத்துறையாகட்டும் எந்த வகையிலும் இவங்க ஒருங்கிணைச்சு பண்ணல. இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி போக்கு தமிழகம் முழுவதும் உள்ளூர் மக்களை இணைச்சு செய்யணும்னு சொல்லி அனைத்து அரசியல் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அவிநாசியில 31 ஊராட்சி, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி இருக்குது. இந்த மன்றங்கள் இருக்கக்கூடிய எந்த மக்கள் பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அழைப்பில்லை. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வசதி படைச்சவங்களுக்கு தான் பாஸ் கொடுத்ததாக நாங்கள் அறிகிறோம். 800 பாஸ் அச்சிட்டதாக தகவல். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு பேருக்கு 1-2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பெரும்பகுதியான அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கல. முழுக்க வசதி படைச்சவர்களுக்கு பாஸ் கொடுத்தது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதிர்காலத்தில் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.